अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स वेलकम टू चलाम टिप्स फ्रेंड्स இன்னைக்கு வீடியோ ஒரு வேஸ்ட் ஜீன்ஸ் பேண்ட் அண்ட் ரைஸ் பேக் யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாஸ்கெட் ரெடி பண்ண போறோம் சோ எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறது எல்லாமே பார்க்கலாம் வாங்க இந்த கிராஃப்ட் பண்றதுக்கு இப்போ நான் வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துர்க்கேன் சோ இதுல வந்துட்டு கொஞ்சம் அகலமா இருக்க கூடிய அந்த பகுதியில நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுக்கலாம் என்ன சைஸ்ல வந்து கட் பண்றேன் அப்படிங்கறது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சேம் சைஸ்ல தான் எடுத்துக்கணும் அப்படினு இல்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் உயரமான பாஸ்கெட் வேணும் அப்படினாக்க நான் எடுத்துக்கிற இந்த சைஸ் வந்து நீங்களும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லனா நீங்க உயரத்தை கூட குறைச்சிக்கலாம் நான் ஒரு 17 இன்ச் உயரம் இருக்க மாதிரி ரெண்டு பேண்ட்டையுமே ஒண்ணா போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அகலம் எல்லாமே வந்து அந்த பேண்ட் நீங்க எடுத்துக்க கூடிய பேண்டோட அந்த சைஸை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சைடு வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நமக்கு கிராஸா இருக்கும் இல்லையா அந்த சைடு வந்து நம்ம கட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம் ஒரே சைஸ்ல இருக்க மாதிரி பேண்டோட ரெண்டு கால் சைடுமே நான் வந்துட்டு ஒண்ணா போட்டுருக்கேன் அந்த கிராஸா இருக்கிற அந்த சைடு மட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் சோ இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இதுல வந்து ரெண்டு பீஸ் இருக்கு இதே மாதிரியே நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ரைஸ் பேக் எடுத்துக்கோங்க இந்த ரைஸ் பேக் பாத்தீங்கன்னா 25 கிலோ ரைஸ் பேக் இது சோ இத வந்துட்டு நம்ம தையல் வந்து இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துக்கலாம் பிரிச்சு எடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சேம் அதே சைஸ்க்கு இந்த ரைஸ் பேக் எப்படி ஃபோல்ட் பண்ணோம் அப்படினாக்க நமக்கு கிடைக்கும் சேம் அதே சைஸ்க்கு நம்ம வந்துட்டு இந்த பேக்கையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் சைடு எல்லாமே பாத்தீங்கன்னா நான் எடுத்துர்க்க இந்த பேண்டோட அந்த சைஸ்க்கு வந்து கரெக்ட்டா இருந்துச்சு இந்த ரைஸ் பேக் சப்போஸ் நீங்க எடுத்துக்கிறது வந்து ரைஸ் பேக் வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சுனா அந்த பேண்டோட சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கோங்க நீங்க என்ன சைஸ்ல பேண்ட் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கீங்களோ சேம் அதே சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஏதாவது ஒரு வேஸ்ட் கிளாத் வந்துட்டு சேம் அதுவுமே ரெண்டு பீஸ் இருக்க மாதிரி மடிச்சு போட்டு நம்ம என்ன சைஸ் வந்து பேண்ட் கட் பண்ணமோ அதே சைஸ்க்கு வந்து இந்த பீஸையுமே கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லா பீஸுமே கட் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு பேண்டோட அந்த பீஸ் எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸையுமே ஒண்ணா இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த சைடுல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஓரத்துல நம்ம வந்துட்டு ஒரு 3 இன்ச் அகலம் 3 இன்ச் உயரம் இருக்க மாதிரி ஸ்கொயரா வந்து கட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம எந்த சைடுல கட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து க்ளோஸ்டா இருந்து அந்த சைடு விட்டுட்டு இந்த மாதிரி ஓரம் இருக்கிற அந்த சைடுல தான் கட் பண்ணியிருக்கோம் சோ இப்போ வந்துட்டு இது இருக்கட்டும் அடுத்து இதே மாதிரி நம்ம இந்த ரைஸ் பேக் அந்த கிளாத்லயுமே நம்ம வந்து கட் பண்ணனும் சேம் அதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த ஓரங்கள்ல நம்ம வந்து கட் பண்ணலாம் க்ளோஸ்டா இருக்கிற சைடுல நம்ம கட் பண்ண கூடாது இந்த சைடுல தான் நம்ம வந்து கட் பண்ணனும் ஓகே இப்போ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு இப்போ இந்த எல்லா பீஸையுமே வந்துட்டு இருக்கட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜீன்ஸ் கிளாத் தான் வந்து தைக்க போறோம் எப்படி தைக்கிறோம் அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்றேன் பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு பீஸ் இருக்கு இல்லையா அது ரெண்டையுமே நல்ல பக்கமும் ஒண்ணா இருக்க மாதிரி போட்டுட்டு சோ நம்ம இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு சைடுமே வந்து தைக்க போறோம் ரெண்டு சைடு தைச்சிட்டு அப்புறம் வந்து பாட்டம் தைக்க போறோம் இந்த கட்டிங் இருக்கு இல்லையா சோ இத மட்டும் நம்ம இப்போ விட்டுடலாம் இத தச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம தைக்கலாம் நிறைய வீடியோ நம்ம சேனல்ல பாத்திருக்கீங்க பாஸ்கெட் இது எல்லாமே தைக்கிறது சேம் மெத்தட் தான் இது வந்து நம்ம ஜீன்ஸ்ல தைக்கிறோம் கொஞ்சம் வந்து மீடியமான சைஸ்ல தைக்கிறோம் அதாவது நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி டாய்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு பாஸ்கெட் வந்து இதல நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அந்த சைடு தச்ச மாதிரியே இந்த சைடுமே வந்துட்டு தச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து பாட்டத்துல வந்து தையல் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स இப்போ வந்து பாட்டம் தச்சாச்சு அடுத்து வந்து நம்ம இந்த கட்டிங் இருக்கு இல்லையா இத வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு பிடிச்சிட்டு இந்த வாட்டத்துல நம்ம வந்து இதுல இருந்து தையல் போடணும் நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தையல் தான் போடுறேன் நீங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படினாக்க ரெண்டு தையல் கூட போட்டுக்கோங்க சோ இதே மாதிரி இந்த சைடுமே நம்ம வந்து தச்சிக்கலாம் சேம் இந்த பீஸை நம்ம எப்படி ரெடி பண்ணணுமோ அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த ரைஸ் பேக் அண்ட் இன்னொரு கிளாத் கட் பண்ணி வச்சோம் இல்லையா ஸோ அந்த பீஸையுமே சேர்த்து வந்து தைக்க போகிறோம்
இப்போ நமக்கு ஜீன்ஸ் கிளாத் வந்து ரெடி ஆகிடுச்சு, அது இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம இந்த பீஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரைஸ் பேக் பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே க்ளோஸ்டில் இருக்கும், பாட்டமும் மேலேயும் தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ அதே மாதிரியே நம்ம வந்துட்டு இந்த கிளாத் நம்ம கட் பண்ண அந்த கிளாத்தோட 2 சைடுமே வந்துட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 சைடுமே தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாட்டம் வந்து தைக்கல. ஸோ பாட்டம் தைக்காமல் நம்ம வந்துட்டு இந்த ரைஸ் பேக் கூட இதை வந்து இந்த லைனிங் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த லைனிங் வந்து நான் என்ன கிளாத் கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா, வேஸ்ட்டான சாரீலிருந்து தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இந்த ரைஸ் பேக் மேலே நம்ம வந்து இந்த கிளாத்தை வந்து போட்டுக்கலாம். இப்போது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு அப்படியே திருப்பிக்கிறேன். திருப்பிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த ரைஸ் பேக் சைடு வந்துட்டு நம்ம பாட்டம் அது எல்லாமே தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து பேஸ்கெட்டோட அந்த உள் சைடுமே நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, அந்த 4 பீஸையுமே சேர்த்து பின் பண்ணிக்கிறேன். ரைஸ் பேக் 2, அந்த கிளாத் 2 அதெல்லாமே சேர்த்து இப்போ பின் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ஜீன்ஸ் கிளாத் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தைச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறம் நம்ம இது 2மே ஒன்றா சேர்த்து தைக்க போகிறோம். ஸோ எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம இதை திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு ஸோ இந்த கிளாத்தோட நல்ல சைடு அண்ட் ஜீன்ஸ் கிளாத்தோட அந்த நல்ல சைடு 2மே ஒன்றா வைக்க போகிறோம். ஸோ ஒன்றா வச்சுட்டு தான் நம்ம வந்து தையல் போட போகிறோம். கொஞ்சோன்னு மட்டும் தையல் போடாமல் விட்டுட்டு ஸோ அதை மட்டும் நம்ம திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒன்றா இந்த மாதிரி 2மே ஒன்றா சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா, சைடு அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக இந்த கிளாத்லேயுமே அந்த சைடு கரெக்டாக இருக்கும் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேஸ்கெட் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ 2 சைடுமே இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு தைக்கும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த கிளாத் பேஸ்கெட்டோட அந்த அளவுகள் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் ரொம்ப பர்ஃபெக்டான லுக்கில் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து ஹேண்டில் வேணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு ஹேண்டிலோட சைஸ் வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, என்ன லென்த்தில் வேணும் அப்படின்ட்டு. நான் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைஸில் தான் வந்து ஹேண்டில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்துட்டு 2 சைடு இந்த மாதிரி தையல் போட்டு ஹேண்டில் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம வந்து எது வரைக்கும் தைச்சிட்டு வந்து விட போகிறோம் அப்படிங்கிற அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு 2 சைடு இருக்கு இல்லையா, நம்ம தையல் போட்டு அந்த 2 சைடு அதில் வந்து நம்ம இந்த ஹேண்டில் வந்து இன்செர்ட் பண்ணலாம். அதாவது ஜீன்ஸ் கிளாத் அண்ட் கிளாத் அந்த லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில வந்து ஹேண்டில் இந்த மாதிரி வைங்க. அதாவது ஹேண்டிலோட அந்த ரா பீஸ் வந்து நம்ம சைடு இருக்க மாதிரி வைங்க, அந்த ஹேண்டிலோட அந்த வளைவான அந்த ஷேப் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்க மாதிரி இந்த மாதிரி வைங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. இதை தைக்கிற நேரத்தில் நம்ம வந்து பின் ரிமூவ் பண்ணிவிட்டு தைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தைச்சிட்டு வந்து நம்ம வந்து மிடில் கொஞ்சோன்னு கேப் விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அது வரைக்கும் தைச்சிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக நம்ம வந்துட்டு மார்க் போட்டிருந்த அந்த இடத்தோட வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம அப்படியே இதை திருப்ப வேண்டியதான். நம்ம இந்த மாதிரி மெத்தடில் தைக்கிறதுனால இந்த ஜீன்ஸ் கிளாத்தில் இருக்கிற அந்த ஓரங்கள், அப்புறம் அந்த இதில் இருக்கிற அந்த ரைஸ் பேக் அதோட ஓரங்கள் அது எல்லாமே வந்து நமக்கு உள்ளுக்குள்ளேயே போயிடும். 2 சைடுமே பேஸ்கெட் வந்து ரொம்ப நீட்டான லுக்கில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பரட்டியாச்சு. உள்ளுக்குள்ளே வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி இந்த ஓரம் நம்ம விட்டுருந்தோம் இல்லையா தையல் போடாமல், அந்த ஓரங்களோட சேர்த்தி அப்படியே வந்து ஃபுல் சர்க்கிள் வந்து நம்ம தைச்சிடலாம். இந்த கிளாத்தை வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து இந்த ஓரங்களில் தையல் போட்டுடலாம். ஸோ இப்போ ஹேண்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக வந்து நமக்கு மேலே வந்துருச்சு பாருங்கள். இது ஃபுல்லாகவுமே நம்ம வந்து தைச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பேஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு, அதுவுமே வேஸ்டான ஜீன்ஸ் கிளாத்திலிருந்து. ஸோ இந்த பேஸ்கெட்டை நீங்கள் மல்டி பர்பஸ் பேஸ்கெட்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு இது தேவையோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ரைஸ் பேக் கொடுத்துருக்கிறதுனால நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பா இந்த பேஸ்கெட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ்கெட்டோட ஃப்ரண்ட் சைட்ல இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒட்டிக்கிறேன். நம்ம ஜீன்ஸ் கிளாத்லயே கட் பண்ணி தான் வந்துட்டு இத ஒட்டியிருக்கேன். நீங்க வந்துட்டு உங்ககிட்ட வேறு ஏதாவது டிசைன் இருந்துச்சுன்னா, டெக்கோர் பண்ணுறதுக்காக ஏதாவது வந்து ஒட்டிக்கோங்க. அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். ஸோ இப்போ நம்மளோட பேஸ்கெட்ல நம்ம வந்துட்டு வீட்ல அங்கங்க கிடக்கக்கூடிய அந்த டாய்ஸ் அதெல்லாமே போட்டு வைக்கலாம். ஸோ அழகா வந்துட்டு இத வந்து ஹேண்டியா நம்ம யூஸ் பண்ணலாம். 2 சைடு வந்து ஹேண்டில் இருக்கிறதுனால தூக்க, எடுக்க வைக்க எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ குட்டீஸ் வந்துட்டு விளையாடிட்டு அவங்க டாய்ஸ் இதுக்குள்ள அவங்களே எடுத்து போட்டு அழகா கொண்டு போய் வச்சுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த மாதிரியான டைலரிங் வீடியோஸ் பிடிச்சிருக்கா, இல்லை கிராஃப்ட் வீடியோஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்குமே கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக் அண்ட் டவுட்ஸ் எது இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் என்னோட தெரியப்படுத்துங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.